தமிழக அரசு அறிவித்துள்ள வறட்சி நிவாரணம் போதுமானதாக இல்லை என்று விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை இன்று சந்தித்து பேசிய விவசாய சங்க பிரதிநிதிகள் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்திருப்பதை வரவேற்பதாக கூறினர். எனினும் நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை என்று தெரிவித்துள்ள அவர்கள் 20 கிலோ அரிசி வழங்கப்படும் என்பதை 30 கிலோவாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளின் தற்கொலை மற்றும் மரணங்களுக்கான நிவாரணத் தொகையாக ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இழப்பீடு தொகை மிகவும் சொற்பமானதாக உள்ளது. ஒரு ஏக்கருக்கு 18,000 ரூபாய் வரை உற்பத்தி செலவுகள் ஆகிற இந்த சூழ்நிலையில் வெறும் 5,465 ரூபாய் நெல்லுக்கும் அதேபோல நீண்டகால பயிர்களுக்கும் அறிவித்திருக்கிற இந்த தொகை என்பது நிவாரணம் என்பது போதுமானது அல்ல என்பதற்கான காரணங்களை எடுத்து சொன்னோம். அதேபோன்ற விவசாய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான நிவாரணமும் அறிவிக்கவில்லை. எனவே குடும்பத்துக்கு 20 கிலோ என்பதற்கு பதிலாக 30 கிலோ அரிசி வழங்குவது, ஒரு 10,000 ரூபாய் அவர்களுக்கு மொத்தமாக நட்டையீடு வழங்குவது என்கிற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினோம்.